சார் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இல்லை அதுக்கு வரல. நான் இப்போ தனியாக பேசிக்குவோம். இப்போ வந்திருக்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயம், ரோட்டரி கிளப் விஷயம். எல்லா இடத்துலையும் அரசியல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இயல்பு வாழ்க்கையும் நடந்துக்கிட்டே இருக்கணும், ஸ்போர்ட்ஸும் நடந்துகிட்டு இருக்கணும், கல்வியும் நடந்துகிட்டு இருக்கணும், அரசியலும் நடந்துகிட்டு இருக்கணும். சார் திருவள்ளூர் தொகுதியில் கடந்த முறை மக்கள் நீதி மையம் சார்பாக அவர் முருகானந்தம் சார் போட்டிட்டாங்க. இப்போ இந்த முறையும் போட்டியிடுவேன் சொல்லியிருக்காங்க. மக்கள் நீதி மையத்தில் போட்டிடுறாங்களா அல்லது திமுக போட்டிடுறாங்க? அது அவர் முடிவு பண்ணுவாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இல்லை அதுக்கு வரல. நான் இப்போ தனியாக பேசிக்குவோம். இப்போ வந்திருக்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயம், ரோட்டரி கிளப் விஷயம். எல்லா இடத்துலையும் அரசியல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இயல்பு வாழ்க்கையும் நடந்துக்கிட்டே இருக்கணும், ஸ்போர்ட்ஸும் நடந்துகிட்டு இருக்கணும், கல்வியும் நடந்துகிட்டு இருக்கணும், அரசியலும் நடந்துகிட்டு இருக்கணும். சார் திருவள்ளூர் தொகுதியில் கடந்த முறை மக்கள் நீதி மையம் சார்பாக அவர் முருகானந்தம் சார் போட்டிட்டாங்க. இப்போ இந்த முறையும் போட்டியிடுவேன் சொல்லியிருக்காங்க. மக்கள் நீதி மையத்தில் போட்டிடுறாங்களா அல்லது திமுக போட்டிடுறாங்க? அது அவர் முடிவு பண்ணுவாங்க.